இந்த சன்ஃபார்மா மாதிரியான போலி நிறுவனங்களுக்கு வருவதற்கு யார் காரணம்? இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபி மட்டும் காரணம் இல்லை. இது ஏற்கனவே திரு நாராயணசாமி, திரு வைத்தியலிங்கம் இருந்த காங்கிரஸ் ஆட்சியில தான், இப்போ பாண்டிச்சேரியில இதற்கு முன்னாடி திரு நாராயணசாமி, திரு வைத்தியலிங்கம் அவர்களினுடைய ஆட்சி காலத்துலதான் இந்த போலி நிறுவனங்களுக்கு லைசன்ஸ் கொடுத்திருக்கிறாங்க. ஆக இந்த போலி மருந்துகள் தயாரிக்கிறதுக்கு பாண்டிச்சேரியில காங்கிரஸ் ஆட்சியில இருந்து இப்ப வரைக்கும் அது நடந்துகிட்டே தான் இருக்கு. இன்னைக்கு இருக்கக்கூடிய பிஜேபியினுடைய சபாநாயகரும் இப்ப இருக்கக்கூடிய முதலமைச்சரும் இந்த போலி மருந்துகளை தயாரிக்கக்கூடிய நிறுவனங்களை பாதுகாத்துக்கிட்டு வராங்க. இதுதான் இந்த போலி மருந்துகள் விஷயத்துல நடந்த உண்மை. அப்போ உண்மை என்ன அப்படின்னா, இன்னொரு உண்மை என்னன்னா, ஒரு போலியா தயாரிக்கிற நிறுவனமே கிட்டத்தட்ட 100 கோடி ரூபாய்க்கு மேல ஜிஎஸ்டி கட்டி இருக்கிறாங்க. அப்புறம் நம்மளை பொறுத்த வரைக்கும் நாம என்ன யோசிக்கிறோம் அப்படின்னா, ஒரு சோப்பு போலியா தயாரிக்கலாம், ஒரு காஸ்மெட்டிக் போலியா தயாரிக்கலாம், இல்ல வேற எந்த பொருட்கள், எலக்ட்ரானிக்கல் ஐட்டம், இந்த மாதிரியான பொருட்கள் போலியா தயாரிக்கலாம். இது எல்லாம் போலியா தயாரிச்சா கூட மனிதர்களினுடைய உயிருக்கு எந்தவித ஆபத்தும் ஏற்படாது. ஆனா மருந்துங்கிறது சாதாரண ஏழை எளிய மக்கள் பயன்படுத்துகிற, நோய்க்கு பயன்படுத்துகிற ஒரு தீர்வு. இதுல போய் போலியா தயாரிக்கிறாங்க அப்படின்னா, அப்ப இந்தியா முழுக்க எவ்வளவு சப்ளை பண்ணப்பட்டிருக்கும்? எத்தனை மெடிக்கல் ஷாப்ல இந்த மருந்துகள் போலின்னு தெரிஞ்சு மருத்துவத்துறையில இருக்கக்கூடிய ஏஜென்சிகள் வித்து இருக்கிறாங்க மெடிக்கல் ஷாப்க்கு. இதுல வேற மருந்துகள்ல இத்தனை சதவீதம், நாம மருந்து வாங்க போனாவே இத்தனை சதவீதம் தள்ளுபடி, அத்தனை சதவீதம் தள்ளுபடின்னு விளம்பரம் வேற ஒவ்வொரு மெடிக்கல் ஷாப்ல. ஒண்ணு வாங்கினா இன்னொன்னு ஃப்ரீன்னு வேற சொல்லி விற்பனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆக இது எல்லாம் தெரியாம அப்பாவி மக்கள் அந்த மருந்துகளை வாங்கி பயன்படுத்திக்கிட்டு இருக்கிறோம். ஆக பெரும் முதலாளிகளினுடைய லாபத்திற்காக எத்தனை உயிர்களோட விளையாடி இருக்காங்கன்னு நாம இந்த விஷயங்கள்ல இருந்து புரிஞ்சுக்கணும்.